பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அவர் வந்து சீரியஸாக ஸ்பாட்ல இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சீரியஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷன்னா ஃபயர் ஆயிடுவாரு. மற்ற நேரத்தில் கூல் தான் அது. ஆக்ஷன் அப்படின்னா ஃபயர்னு சொன்னாங்க. அது ஆக்ஷன்னா அவருக்கே தெரியாது அவர் என்ன பண்றாரு. சின்ன வயசுல என்னோட பியூனெல்லாம் உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கேன் நான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாக நான் என் வீட்டில் அவ்வளோ ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஆமாம், காதலுக்கு மறையாத நான் ஸ்கூல்லேருந்து NCCக்கு 5 Battalion தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அந்த NCCக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு காதலுக்கு மறைய படாமல் பார்த்து வந்துருக்கேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நிறைய சொல்கிறாங்க. அவருடைய கடைசி படம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி நான் தோணுது? முதல்ல ரசிகனாவே எனக்கு வந்து அது பெரிய ஒரு வருத்தம் தான், பயமான வருத்தம் தான். அவர் கடைசி படம்னு சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. பாம்பேயில் அந்த பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேர்ஸ் கன்னோட வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு தான் போவாங்க மினிஸ்டர்ஸ். அவங்க வந்து அந்த மாதிரி தளபதி வந்து அழகாக வந்து பிளாக் ஹேட்ஸோட வந்து அழகாக படம் வந்து போவாங்க. ரிஸ்க் ஷாட் அப்படின்னா ஃபோன் பண்ணி டேரக்டர்கிட்டயோ மாஸ்டர்கிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்பார் ஷார்ட் முடிஞ்சு அதெல்லாம் எங்கேனாலும் சரி. அது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு கேரிங் அப்போ கேட்டுருக்காரு போல. இந்த மாதிரி சாம் ஷார்ட் முடிச்சிட்டாங்கன்னா இல்லை சாம் கால் அடிபட்டுச்சுன்னு சொன்ன உடனே நீலாங்கரை போனோம் சார். திரும்ப வந்துட்டாங்க சூர்யா ஹாஸ்பிட்டல் வந்து என் கூட ஒரு 3 hours உட்காந்து அது வரைக்கும் தெரியாது நான் யாருன்னு தெரியாங்க ஷூட்டிங் போட்டு. விஜய் சார் வந்தோடனே அங்கே சூர்யா ஹாஸ்பிட்டலில் மொத்த ரோட்ல எல்லாருமே சூர்யா ஹாஸ்பிட்டலு ரொம்ப வழியுது. யாருப்பா அந்த நம்பர் எந்த இவர் யாரா இவர் விஜய் சார் பார்க்க வந்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பரபரப்பாகி அது எனக்கு அதனால பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. விஜய் டூப்பின் வேறு சாகசம்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் வேறு சாகசம் சொன்னால் அப்படி இல்லை. அவரும் நிறைய சாகசம் பண்ணிடுவார். ஒன்று லைவாகவே அவர் பண்ணிடுவார். அவர் அவங்க அதை பண்ணுவாங்க. அவங்க அடிபட்டுச்சுன்னா அந்த அதுக்கப்புறமும் அந்த படத்துலையும் ஒரு 200-300 குடும்பம் வந்து வேலை இல்லாமல் இருக்கும். அவங்களால தான் எல்லாம் குழம்பு ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க தான் ஒரு ஹீரோனா எல்லாருமே ஹீரோ தான். இப்போ தளபதி அவர்கள் வந்து இதை விட்டு அடுத்த கட்டத்தை நகர்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சிறப்பு தான், ஒரு மாற்றம் தேவை தான். வணக்கம் ஸ்டாண்டர்ட் சாம் அண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? ஆல் குட்ண்ணா, சிறப்புண்ணா. அண்ட் இப்போ வந்து தளபதி த ரியல் கோட் தளபதியை பற்றி தான் பேச போகிறோம்னா, நீங்கள் இனிஷியல் ஆரம்ப கட்டத்திலே வந்துட்டு தளபதி அவர்களுக்கு வந்து பாடி டபுளாக இருந்திருக்கீங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது முதல்ல சரி இவரை பண்ணட்டும், அடுத்த இந்த படங்களில் வந்து கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற ஒரு கால்லாம் யார் எடுப்பாங்க? டீம் எடுப்பாங்களா, கோரியோகிராஃபர்ஸ் எடுப்பாங்களா, ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ், இல்லை தளபதி அவர்களே சொல்லுவாங்களா? அது மாதிரி ஏதாச்சும் மாஸ்டர் டேரக்டர் வந்து அவங்க ஆப்டாக இருப்பாங்களா, இவங்க வந்து பாடி லாங்குவேஜ் செட் ஆவாங்களா, இல்லை அவங்க வந்து எப்படி மேட்சிங்காக இருக்காங்களா, தளபதியோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி மாஸ்டர் டிசைட் பண்ணுவாங்க. டேரக்டர் கூட காமிச்சோம். இப்போ டேரக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்க பாடி டபுள் பண்ணும்போது ஆர்டிஸ்ட்டுக்கும் பிடிக்கணும், அவங்களுக்கும் பிடிக்கணும். ஏன்னா நம்ம பண்ணுறது நம்ம ஸ்டைலிஷாக பண்ணணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். நம்ம போய் மொக்க மாதிரி பண்ணிட்டு அவங்க அதை பார்க்கும்போது இதுக்கு நானே பண்ணிட்டு போயிடுவேன் சொல்லிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இப்போ அப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, ஃபேன்ஸுமே கண்டுபிடிச்சிருவாங்க இது தளபதி இல்லை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால பாடி லாங்குவேஜ் நம்ம மேட்ச் பண்ணணும். நம்ம அது அவங்க பாடி ஸ்டைலில் மேட்ச் பண்ணணும். அவங்களோட என்ன சொல்கிற ஒரு சின்ன சின்ன வாக்காக இருக்கட்டும், அசைவுகள் தான் மேட்ச் பண்ணாதான் நம்ம வந்து அது ஒரு பர்ஃபெக்டான டூப்பாக நம்ம இருக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாடி டபுளாக விஜய் அவர்கள் பண்ணும்போது அவர் அனலைஸ் பண்ணி அந்த சீன் ஞாபகம் இருக்கா? நான் முதல் நீங்கள் பண்ணது எனக்கு ஞாபகம். புதிய இதில் வந்து எல்லாமே மேக்ஸிமம் நான் அவர் டூப் போடுறதுலாம் வந்து என்ன சொல்கிறது, நான் பொசிஷன் செஞ்சு காமிச்சா போதும், நான் அவரே பண்ணிடுவார். ஓ ஓகே. ஆமாம், அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர். ஆமாம், எக்ஸ்பர்ட். உட்காந்துருந்தாங்கன்னா தூரத்தில் நோட் பண்ணிட்டே இருப்பார், என்ன இது பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நோட் பண்ணிட்டே இருப்பார். கிட்ட நாங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு காமிச்சா போதும், டேக் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரிஹர்சல் பார்க்குறது ரிஹர்சல்லாம் கிடையாது. ஒன்ஸ் இங்கே தூரத்துலேருந்து நோட் பண்ணுவார், வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணிட்டு கிட்ட வந்து ஒரு செஞ்சு காட்ட சொல்லுவார். செஞ்சு காட்டினா அப்படின்னா டேக் தான், ரிஹர்சல்லாம் கிடையாது. ஒன்லி டேக் தான். சிறப்பாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி டூப் ஷாட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, புதிய இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு பைக் ஸ்கூட்டியில் வந்து ஒரு ஸ்டாண்டு தட்டி ஃபாலோ ஆகிற மாதிரி மண்டில் அடிப்ப ஷாட் ஒன்று இருக்கும். அது ப்ரீவியஸ் ஃபைட் சீக்வன்ஸும் சார் முடிச்சிட்டாங்க. அதனால் எண்டு ஷாட்டுன்றதுனால டூப் ஷாட் தரதுன்ட்டு சார் கிளம்பிட்டாங்க. சார் போயிடுச்சு. நான் அந்த ஷாட் பண்ணேன்னா பைக்கில் பண்ணுறதா இருந்தால் அந்த ஷாட் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இது ஸ்கூட்டின்றனால அது கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூட்டி அப்போ தான் ஆக்டிவ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். அது லான்ச் ஆகிருக்கு. அதில் வந்து யாரும் இது வரைக்கும் ஜம்ப் பண்ணதில்லை.
நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் செரமனி அந்த வண்டிக்கு. அதனால் வண்டி என்னாச்சு, ஸ்ட்ரிங் ஃபாலிங் போட்டு போர்டில் ஏறி ஜம்ப் பண்ணால் வண்டியை தூக்கி அடிச்சிருச்சு என்ன. இன்ஸ்டண்ட்டாக கட் ஆகி நான் கீழே போய் பெட்டு தாண்டி போய் விழுந்து கால் ஃப்ராக்சர். கால் ஃப்ராக்சர் ஆனது நான் சூரிய ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, கால் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் வந்து விஜய் சார் வந்துட்டாங்க அங்கே. அவர் ஷூட்டிங் பண்ணியிருந்தாரு, போயிட்டார் அவர்? இல்லை சார் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. நீலங்கரை போனவங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மாதிரி ஃபோன் பண்ணி போய் விசாரிப்போம். ரிஸ்க் ஷாட் அப்படின்னா ஃபோன் பண்ணி டேரக்டர்கிட்டயோ மாஸ்டர்கிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்பார் ஷார்ட் முடிஞ்சு என்ன. அதெல்லாம் எங்கேனாலும் சரி, அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு கேரிங் அந்த மாதிரி. அப்போ கேட்டுருக்காரு போல, இந்த மாதிரி சாம் ஷார்ட் முடிச்சிட்டானா. இல்லை சாம் கால் அடிபட்டுச்சுன்னு சொன்ன உடனே நீலங்கரை போனோம் சார். திரும்ப வந்துட்டாங்க. சூரிய ஹாஸ்பிட்டல் வந்து என் கூட ஒரு 3 hours உட்காந்து, அது வரைக்கும் தெரியாது நான் யாருன்னே தெரியாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு. விஜய் சார் வந்தோடனே அங்கே சூரிய ஹாஸ்பிட்டலில் மொத்த ரோடில் எல்லாருமே சூரிய ஹாஸ்பிட்டலு ரொம்ப வழியுது. யாருப்பா அந்த நம்பர்? எந்த இவர் யாரா இவர் விஜய் சார் பார்க்க வந்துருக்கான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பரபரப்பாகி அது எனக்கு அதெல்லாம் பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. விஜய் டூப்பின் வேறு சாகசம்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் வேறு சாகசம் சொன்னால் அப்படி இல்லை, அவரும் நிறைய சாகசம் பண்ணிடுவார், லைவாகவே அவர் பண்ணிடுவார் அவர். இருந்தாலும் அவர் கேரிங் சொல்கிறேன். அடிப்பட்டு முன்னாடி கேட்குறதும் சரி, வந்து பார்க்குறதும் சரி. அது மாதிரி திருமலை ஷூட்டிங்கில் சாரை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு திரும்ப ஆம்னி காரில் வந்து தூக்கி போட்டு போவாங்க. ஓகே. அந்த தூக்கி போட்டு வர அந்த ஷாட் வந்து அது மட்டும் விஜய் சார் வச்சு ரமணா சார் எடுத்துட்டாங்க. எண்டு சீன் படுக்க வச்சு எல்லாம் எடுத்து முடிச்சுட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சார் கிளம்பியாச்சு. இப்போ அடுத்த என்னோடய ஷாட்டு வந்து காரில் ஒரு 40 km ஸ்பீடில் ஆம்னி வந்துட்டுருக்கோம். அப்போ நான் வந்து ஃபாலோ ஆகி கீழே விடணும். கையும் கட்டியிருப்பாங்க, காலும் கட்டியிருப்பாங்க. இதுக்கு 2 கட்டிட்டு ரன்னிங் வண்டியிலேருந்து உள்ளே வந்து விழணும். ஓகே. வந்து விழுந்தாச்சு. ஷார்ட் ஓகே, எல்லாம் கிளாப்ஸு. எழுந்திரிச்சா கை காலம் சக்க பிச்சுட்டு இருக்குது. ஷார்ட் ஓகே, எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. எல்லாம் ஹாப்பியாகி நான் அதெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கிறேன். கழட்டிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரும்ப ரமணா சார் மைக்கில் கூப்பிட்றாரு. சாம், என்ன சார், எனக்காக ஒரே 1 more சாரிடா எனக்கு எட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்து செம்மையாக பண்ண ஷார்ட் சூப்பராக இருந்துச்சு. அவர் கண்ணெலாம் கலங்கிடுச்சு அவருக்கு. எனக்காக ஒரே 1 more என்னடா, நான் இது மாதிரி சீனை நான் அப்படி படுக்க வச்சு எடுத்துட்டேன்டா, இந்த சைடு தலை வச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ நீ இந்த சைடு இருக்கிற, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உன்னால் பண்ண முடியுமா? பண்ணுறேன் சார், ரெடி சார். போனால் கையில் தேய்ச்சி மேலே தேய்ச்சிட்டு இருக்குது, கையை முட்டிக்கிட்டு தேய்ச்சிட்டு இருக்குது. இல்லை போகலாம் சார், தப்பாக சொல்லி கெட்டி பிடிச்சி ஒரே அவர் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டா அவ்வளோதான் பேசுவார். இல்லை சார் பண்ணுறேன் சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு திரும்ப 1 more பண்ணி அந்த ஷார்ட் எடுத்தாச்சு. இது சாருக்கு தெரிஞ்சிச்சு. சாருக்கு தெரிஞ்சோடனே எதுக்கு திரும்ப வந்து பண்ணீங்க, இருந்தால் திரும்ப நான் வந்து திரும்ப அந்த சீன் எடுத்துக்க வேண்டியதானே, என்ன வச்சு படுக்க எடுத்துக்க வேண்டியதானே, ஏன் அப்படின்னு சொல்லி இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேண்ணா, நீ ஏன் திரும்ப பண்ணியிருக்க தேவையில்ல தானே அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு அக்கறை எடுத்து பேசுகிற ஒரு மனுஷன். ஏன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எப்படி ஜில்லா, தலைவா, இது மாதிரி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம். அதில் இது மாதிரி நடந்திருக்கா அவருக்கு உங்ககிட்ட பேசுறது? நிறைய பேசுவார். ஜில்லாலாம் அது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நான் எல்லாரும் நினச்சிருப்பாங்க அவர் வந்து சீரியஸாக ஸ்பாட்டில் இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சீரியஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்னா தான் சீரியஸ், ஆக்ஷன்னா ஃபயர் ஆயிடுவார். மற்ற அதெல்லாம் கூல் தான் அவர், அமைதியாக இருப்பார். அது மற்றபடி அந்த சீரியஸ்னஸ்லாம் இல்லை. அதான் மழை பெஞ்சிச்சு, நான் காரில் உட்காந்துருந்தேன். மழை பெஞ்சு டக்குன்னு காரில் வந்து கூட முடிச்சு ஏறி உட்காந்துட்டு என்கிட்ட கேஷுவலாக, என்ன சாம் என்ன பண்ணுறீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க, ஃப்யூச்சர் என்ன ஐடியாவில் இருக்கீங்க, அந்த மாதிரி கேஷுவலாக பேசுகிறவர். வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பசங்க என்ன படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, அப்படி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன் சார், இந்த சின்ன வயசில் என்னோடய பீரோலாம் உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சுருப்பேன் நான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். உண்மையாக தான், நான் என் வீட்டில் அவ்வளோ ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஆமாம், காதலுக்கு மறையாத நான் ஸ்கூல்லேருந்து என்சிசிக்கு 5 Battalion தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அங்கே அந்த என்சிசிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு காதலுக்கு மறைய படமாக போய் பார்த்து வந்துருக்கேன். ஓ, முதல்ல நீங்கள் தளபதி பாடி டபுள் பண்ணி ரசிகர் தீவிரமாக. ஏன்னா என் புக்குக்கு எல்லாரும் கேசட், அப்போலாம் கேசட்னா எல்லா விஜய் சார் படமும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். வந்தோடனே முதல்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி இப்போ கேசட் கடையில் கொடுத்தோம்னா அவங்க ஒரு கேசட் 15 ரூபா. எல்லா விஜய் சார் பாடம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீட்டில் போட்டு நான் வீட்டில் செட் வச்சுருப்பேன். செட்டில் போட்டு ஸ்பீக்கர் போட்டு போடுறது அவ்வளோதான் ஃபேனு நான். அதெல்லாம் சொன்னால் நான் அப்படியே கேட்டு அவர் சிரிச்சுன்னு இதை கேட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் சொல்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு மொமெண்ட் வந்து அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா நான் உட்காந்துருக்கேன், அவர் தான் ஏறி வந்து டக்குன்னு வந்து உள்ள எது பார்த்தீங்கன்னா எனக்கே ஷாக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுவோம், ஷார்ட்டை பற்றி டூப் ஷார்ட்டு கம்போசிங் பண்ணுற விஷயங்களை பற்றி பேசுவோம், அவ்வளோதான்.
மற்றபடி இந்த மாதிரி பர்சனலாக பேசுறது வந்து எப்போ கிடைக்கும். ரேர் தான். ஆமாம், ரேர் கிடைக்கும். அது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்காரு, நீங்கள் பாடி டபுள் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, அவர் கேட்டிருக்காரு வேறு ஏதாவது அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஏதாவது ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அப்படி அப்பெல்லாம் கேட்பாரு. ஆமாம் கேட்டிருக்காங்க. அப்போன்னு கேட்டாங்க. எனக்கு வந்து தலைவர் பண்ணும்போதும் என்னை கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை ஷோல்டரில் கை போட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி நான் திடீர்னு சார் சும்மா தான் ஷோல்டரில் கை போட்டு நினச்சேன். படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து சும்மா சப்போர்ட் தான் நிற்கிறாங்க. நான் அப்படின்னு இருந்தேன். உடனே அப்புறம் சார் அப்படின்னு தோலில் கை போட்டு அடி கூட்டு போனாங்க. சார் சொல்லுங்கள் சார் சார் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? நான் ஷார்ட் சொல்லிட்டுருங்க சார். அடுத்து இந்த கம்போசிங்க இல்லை சார் அடுத்து என்ன ஐடியாவில் இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு அக்கறை எப்படி சொன்னால் நீங்கள் அடுத்து நீங்கள் மேலே வர்றதுக்கான விஷயமோ என்னென்னா நான் மாஸ்டரான விஷயம் அவருக்கு நான் தெரியப்படுத்தலை. எப்போ அவருக்கு சாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இறுதி சுற்றுக்கு வந்து விகடன் அவார்ட்ஸ் மேலே வாங்கிட்டு நான் கீழே வரும்போது சார் உட்காந்துருந்தாங்க. அப்போ வரும்போது சார் எனக்கு வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க இல்லையா, நான் இறங்கி குரூப் டீமே இறங்கி வரோம் கீழே. அப்போ வந்து என்னை பார்த்து எனக்கு கை காமிச்சு ஹாய் கை காமிச்சாங்க. கீழே வந்து சார் கை கொடுத்தேன். மறந்துருப்பாங்க நினச்சேன், அதெல்லாம் மறக்கவே இல்லை. கீழே வந்து கை கொடுத்தேன், என்ன பேசி எப்படி நல்லீங்களா, ஓகே பண்ணுவோம் நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு லைனில் ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தேன். சார் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை, சாரும் பிஸியாக இருந்தால் போயிட்டு இருந்தாங்க. சரியான சந்திக்கிற வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால இல்லை கண்டிப்பாக சந்திச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து ஜனநாயகம் படம் தானே. இப்போ அவரே சொல்லிட்டாரு என்னோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அப்போ இவ்வளோ பெரிய ஸ்டாரு, இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் நிறைய சொல்கிறாங்க, அவருடைய கடைசி படம் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி நான் தோணுது? எனக்கு வந்து முதல்ல ரசிகனாகவே எனக்கு வந்து அது பெரிய ஒரு வருத்தம் தான், பயமான வருத்தம் தான். அதை தாண்டி அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். ஸோ அவரை வந்து அவர் கடைசி படம்னு சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா திரும்ப அவர் வந்தால் தான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருத்தம் தானே அது. அவர் இருந்தால் வேறு லெவல். இன்ன வரைக்குமே அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் டான்ஸு அந்த ஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குது. அவர் 50 வயசுன்னு சொன்னாலுமே நம்புற மாதிரி தெரியல. நீங்கள் பார்த்த வரைக்கும் ஆச்சரியப்பட்டே இருக்கீங்களா அவரை? ஆமாம், இப்போ வரைக்கும் அது டான்ஸ் ஆகட்டும் ஃபைட் ஆகட்டும் அதெல்லாம் என்ன சொல்கிறது கம்பேரிசனே கிடையாது. இல்லைண்ணா, இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க நிறைய கதைகள் சொல்கிறோம். இப்போ தளபதி அவர்கள் வந்து இதை விட்டு அடுத்த கட்டத்தை நகர்றாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? சிறப்பு தான், ஒரு மாற்றம் தேவை தான். அதான் ஒரே லைனில் முடிச்சிட்டிங்களா நீங்கள்? இப்போ ஒரு படங்களுக்கு அப்புறம் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் பார்க்கும்போது வந்து இப்போ புதுகீதியாக இருக்கட்டும், திருமலையாக இருக்கட்டும், திருமலையெல்லாம் நிறைய சம்பவங்களாக பண்ணது. அந்த ஓப்பனிங்கில் வந்து அந்த பைக் சீன்லாம் வந்துட்டு சேஸ் பண்ணிலாம் வந்து ஏதோ பண்ணதாக சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாம், அது மாதிரி தான் சம்பவங்கள் இருக்கானா? திருமலையில் நானும் லான்ஸ் சார் டூப்போம் 2 பேருமே வந்து அந்த சீக்வன்ஸோட சேசிங் சீனு காரில் கேமரா வச்சு ஃபுல் சேஸ் எடுக்கிறோம். எனக்கும் அவருக்குமே வந்து பைக் ரேசர்ன்றோம். நாங்கள் 2 பேரும் உண்மையான ஒரு காம்படிஷன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நாங்கள் வண்டி ஓட்டுறோம். கிட்டத்தட்ட நான் 130 150 சிசி தான் பைக், ஆனால் 120 130 ஓட்டிகிட்டு இருக்கேன். அவர் Yamaha RX அவரும் 120 என்ன சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. காரில் சேஸ் பண்ணி கேமரா இந்த ஷார்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் ரெகுலராக ஓட்டுறோம்னாலும் அதை ஓட்டு வந்துட்டோம். வந்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சாரோட க்ளோஸ் ஷாட் எடுக்கணும். தலைவி சார் வர சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறோம், சார் நீங்கள் நான் ரொம்ப ஸ்பீடாக வேணும் தேவை சார், நீங்கள் நார்மலாக போனால் போதும், நாங்கள் சேஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிறோம்னு சொல்லி சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு சாம ஏறி உட்காந்துட்டாரு. ரெடி சார் டேக்கு. நான் மாஸ்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். பீட்டர் மாஸ் வண்டி ஓட்டுறாரு, நான் ஒரு சைடு லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்கேன். ஏன்னா எதனாலும் டக்குன்னு போகணுன்றதுனால லெஃப்ட்டில் உட்காந்துருக்கேன். வண்டி சேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டேடு ஒரு 20 40 60 ஏறிச்சு, 80 ஏறிச்சு. சார் போதும்போது மாதம் 6 அடிக்கிறார், கிங் 6 அடிக்கிறார். 6 அடித்தா அவர் பறகுறாரு வண்டி எடுத்துகிட்டு. 6 அடிச்சா ஸ்லோ பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் 80லேருந்து 100 120 நான் என்ன ஓட்டினா அதே ஸ்பீடில் விஜய் சார் ஓட்டுறாரு. ஏன்னா இந்த சைடு வந்து லான்ஸ் சார் டூப் ஃபைட்டர் தான் அவர் ஓட்டுறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா சார் பண்ணா அவரும் என்ன ஓட்டி அவர் ஸ்லோ பண்ணாருன்னா இவர் கார் சேஸ்னா இவர் இடிச்சிருவாங்க, இல்லை அவரும் ஸ்லோ இடிச்சிருவாங்க. அவர் 120 130 ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சேஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் இறங்கினார். நானும் சார் ஏன்னா அதை டிஸ்டர்பும் பண்ண முடியாது.
மாதம் 6 லட்சம் செலவு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டார், அடிச்சு தூக்கிட்டார். என்ன ஸ்பீடோ 120, நான் என்ன ஓட்டினா அதே ஸ்பீடில் அவரும் ஓட்டு வந்துட்டார். வந்தோடனே இறங்கி, சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னா, என்னென்ன ஓகே தானே, ஓகே தான் சார், நீங்கள் சார் நான் ஹார்ன் அடிச்சு ஸ்லோ பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டு இவ்வளோ இல்லை நான் ஒன்று ரேஸ் தானே, சரி ஹார்ன் அடிச்சிங்க நான் பாட்டு நான் ஓட்டுறேன். அந்தளவுக்கு ஸ்பீட் எடுத்தான். அப்புறம் மாஸ்டர் சொன்னார், சாம் நீ இதுக்கு பதில் நான் சாரை வச்சே ஒரு சேஸ் எடுத்துகிட்டு ஓட்டிருப்பேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டட். என்ன சொல்கிறது, ஆக்ஷன் அப்படின்னா ஃபயர்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஆக்ஷன்னா அவருக்கே தெரியாது அவர் என்ன பண்றாரு. அண்ட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து பாடி டபுளே தேவைப்படாது, பட் இருந்தாலும் அவங்க டேரக்டர்ஸ் வந்து விஜய் அவர்களோட சேஃப்டிக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அவர் வந்து இல்ல பரவாயில்ல நானே பண்றேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி சீரியஸா எடுத்து பண்ணியிருக்காரு. ஆமாம்மா, இந்த சேசிங்லாம் இப்போ நான் இப்போ ஓட்டலாம் தெரிஞ்சுன்னா இப்போ அவர் தான் ஃபுல்லாக அந்த ஷார்ட்டை முடிச்சிருப்பாங்க. அப்போ அதே ஃபுல்லாக அவர் சாரோட ஷார்ட் தான் இருக்கும் அதில் எல்லாமே. அதில் வீல் ஸ்பின் பண்ணுறதுலாம் ஃபுல்லாக திரும்பலாம் அவர் தான் பண்ணியிருப்பார், செம்மையாக பண்ணியிருப்பார். ஓகே. அண்ட் இப்போ நாங்கள் பார்த்த வரைக்குமே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல வந்துட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ்லேருந்து குதிப்பார். ஸோ அதை நான் வந்து ரோப் வச்சு தான் குதிப்பார். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி குதிச்சு இதெல்லாம் பண்ணி இல்லை திருமலையில் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஒரு கேரம் போர்ட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். வந்து கேமரா உடச்சி போட்டு ஒரு ரவுடிச்சு துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து ஓடுவாங்க, ஒரு சேஸ் பண்ணி அவங்களை பிளாக் பண்ணி பிடிப்பாங்க. அந்த சீக்வன்ஸில் அது ஒரு 25 feet பிரிட்ஜ். அதில் வந்து நான் வந்து ரிஹர்சல் செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். சார் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் டேக்குன்னொடனே மாஸ்டர் என்ன சொன்னாங்க, மாஸ்டர் சார் ரோப் போட்டு பண்ணிக்கலாம் சார், சிங்கிள் ரோப் பண்ணிக்கலாம், சேஃப்டி பண்ணிக்கலாம். சாம் நீங்கள் ரோப் போட்டால் பண்ணிங்கன்னாரு. இல்லை சார் நான் ரோப் போட்டு பண்ணல. ரோப் போட்டு பண்ணலையா, சேஃப்டியா அப்படின்னா. இல்லை சார் ரிஸ்க் தான், 20 feet சார், லேண்டிங்லாம் ஆங்கிள் டு ப்ராப்பர் லேண்ட் ஆகணும், ஆங்கிள் டு ஃப்ராக்சர் இதாகிடும் சார், பிரச்சனை தான். எங்கே பண்ணி காமிங்க அப்படின்னாரு. வந்து பண்ணி காமிச்சேன். ஓகே, கீழே ஒரு வாட்டி பார்த்தாரு. ரெடி சார் ரோப் போடலாமா அப்படின்னு மாஸ்டர் கேட்டார். இல்லை நான் பண்ணிடுறேன் சார். பண்ணுறீங்களா, ரிஹர்சல் பார்க்குறீங்களா? சரி ஒரு வாட்டி பெட்டு போட்டு ஒரு வாட்டி பார்த்தாரு. அப்புறம் டேக்கில் பண்ணிட்டாரு. வெறும் வீட்டிலேருந்து. ஆமாம், எப்படி அது லேண்ட் நம்ம ப்ராப்பராக அதே மாதிரி குதிச்சாரா? ப்ராப்பராக நான் என்ன பண்ணேன்னா அதோட சூப்பராக லேண்ட் பண்ணார். வேற லெவலில் குதிச்சு திருமலையில். ஓகே, இது மாதிரி நீங்கள் சொல்லும் போது சுற்றி இருக்கவங்களாம் பதறுவாங்களே, எல்லாரும் தான் பயம், அவ்வளோ பேருக்கும் பயம் தான். வேணாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவர் கான்ஃபிடென்ட். நான் சேம் பண்ணுறது நான் பண்ணிடுவேன். அது மாதிரி அதாவது அவங்க அடிப்படக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து சில ஷார்ட் நம்ம பண்ண முடியுமா, அவங்க பண்ண முடியாமல் கிடையாது. அவங்க அதை பண்ணுவாங்க. அவங்க அடிபட்டுச்சுன்னா அந்த அதுக்கப்புறமும் அந்த படத்துலையும் ஒரு 200-300 குடும்பம் வந்து வேலை இல்லாமல் இருக்கும். அவங்களால தானே எல்லாம் குழம்பு ஓடிக்கிட்டு இருப்போம். அவங்க தான் ஒரு ஹீரோனா எல்லாருமே ஹீரோ தான். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற வரைக்கும் இப்போ தளபதி அவர்களாம் அடுத்து படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா இப்போ படம் பண்ணுவாரா மாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் வேற படம் பண்ணணும், சேர்ந்து பண்ணணும் தான் ஆசைப்படுறோம். ஆமாம், நான் கண்டிப்பாக அடுத்து சாரோட படம் சேர்ந்து பண்ணுவேன். கண்டிப்பாக சாரும் பண்ணுவார் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக விட முடியாது, தளபதி விட முடியாது கண்டிப்பா. அதனால அவர் கண்டிப்பா சிறப்பா பண்ணுவாரு. கண்டிப்பா அடுத்து பிளான் கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா இப்படி சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஏதோ ஒரு மைண்ட் இருக்கும்னா நம்ம ஒரு படத்தை வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா நம்ம சொல்ல தெலுங்குல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பாம்பேல ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் கன்னோட வந்து ஷூட்டிங் பண்ணிட்டுலாம் போவாங்க மினிஸ்டர்ஸ். அவங்க வந்து அந்த மாதிரி தளபதி வந்து அழகாக வந்து பிளாக் ஹெட்ஸோட வந்து அழகாக படம் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களாண்ணா? இப்போ நம்ம கோரியோகிராஃபர் ஆகிட்டோம், சரி நம்ம ஏதாவது வேற ஒரு வழிகள் மூலியமாக கேட்டு தளபதி அவரை ரீச் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது மாதிரி இல்லை, அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணலை. ஓகே, ஆமாம், அதுக்கான என்ன சொல்கிறது, நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆனால் அவங்களே ஆட்டோமேட்டிக் கூப்பிட்டுருவாங்க. அதான் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், சரி. அப்போ நான் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. நன்றி. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.